ஆர்ஆர்பி மூலம் நடத்தப்படும் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழகத்தைச் சேர்ந்த 80% மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலம் ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஆட்தேர்வு நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5696 உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது. இந்த தேர்விற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த தேர்வு வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் சூழலில் ஹால் டிக்கெட் வெளியாகியுள்ளது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 80% மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஏஎல்பி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிப்ரவரி மாதம் எழுதி நவம்பர் மாதம் எழுதி அதில் செலக்ட் ஆகிருந்தோம். இப்போ மார்ச் மாதம் செகண்ட் ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கு சவுத் ஜோனில் தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். சவுத் ஜோன் தான் தமிழகத்தில் தான் நடத்தினோம் எக்ஸாமு. ஆனால் எங்களுக்கு வெளி மாநிலத்தில் நடத்துகிறாங்க. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் நடத்துகிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒன்றரை நாள் ட்ராவல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு போக்குவரத்து செலவு, அதே மாதிரி எங்கள் மன உளைச்சல் ஆகுது. அதே மாதிரி மன உளைச்சல் ஆகுறதுனால முறையாக எங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது. பெரும்பாலும் எக்ஸாம் இந்த மாதிரி சென்டர் போட்டாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவாங்க. இது எப்படி நீங்கள் இவ்வளவு மொத்தமாக அப்படி போட்டுருக்காங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? இதில் நாங்கள் டெலகிராம் குரூப் மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களாம் வச்சுருக்கோம். அதில் 80% பேருக்கு வெளி மாநிலத்தில் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தான் தமிழகத்தில் போட்டிருக்காங்க. இதனால தான் எங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியும். எந்த மாநிலத்தில்? இப்போ ஹைதராபாத்து, பெங்களூர் அங்கிட்டு அவுட்டரில் தான் போட்டிருக்காங்க. டவுன் இல்லை, ரூரலில் தான் போட்டிருக்காங்க. ஹைதராபாத்னா அங்கே ஒரு ரூரலில் போட்டிருக்காங்களா? எப்படி போட்டிருக்காங்க? ரூரல்லையும் போட்டிருக்காங்க, டவுன்லையும் போட்டிருக்காங்க. இடம் தெரியாத பிளேஸில் போட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா எங்களுக்கு தமிழகத்திலே வைக்கும் மாதிரி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்குள்ளே வைக்கும் மாதிரி எங்களுடைய கோரிக்கை இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுதுனப்ப எப்படி போட்டிருந்தாங்க? லாஸ்ட் டைம் சீனியர்ஸ்லாம் சொல்லியிருப்போம், இல்லை நீங்களே எழுதிருக்கீங்க. போன வாட்டிலாம் தமிழகத்திலே அமைஞ்சிருந்துச்சு எக்ஸாம் சென்டர். இந்த வருடம் தான் அதே மாதிரி ஹால் டிக்கெட்டு போடுறது ரொம்ப லேட்டாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. வார 19ஆம் தேதி எக்ஸாமு. 2 நாள் முன்னாடி போட்டிருந்தா எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ண முடியாது. ட்ரெயின் கிடைக்கல. இதில் பஸ்லேயும் போக முடியாது. சென்னை போய் தான் போகணும். இதனால் எப்படியும் குறைஞ்சது 5000 ரூபா 6000 ரூபா செலவாகும். என்னைக்கு போட்டு சென்னை மண்டலத்தில் சென்னை தலைமையிடமாக கொண்டு இருக்கவங்க சவுத் ஜோனில் ஒரு 493 பணியிடங்களுக்கான லோகோ பைலட்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஓட்டுநருக்கான இது போன பிப்ரவரி மாதம் கால் போகிறாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25லேருந்து 30 வரையும் நடந்தது. அதில் ஒரு 6315 பேரை செகண்ட் ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எங்கே நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருச்சி, திருநெல்வேலி அந்த மாதிரி பக்கத்துலேயே நடந்துச்சு. இப்போ ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு எங்கே போடுவாங்கன்னா 1300 கிலோமீட்டருக்கு அப்பால் தெலுங்கானாவில் ஹைதராபாத், செகந்தராபாத் இப்படி பல நகரங்களில் போட்டிருக்காங்க. இதனால் இங்கேருந்து தேர்வு எழுத போகும் தமிழக மாணவர்களுக்கு பெரும் மன உளைச்சலும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. இதை அரசு கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சென்டரை மாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். ஏன் எந்த டைம் இல்லாமல் இந்த டைம் இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்போயுமே போடுவாங்க சார். 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அப்பால் போடுவாங்க. இப்போ 1100 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர் அங்கிட்டு போட்டிருக்காங்க. அது என்ன ரீசன் எங்களுக்கே தெரியலை. இப்போ 19ஆம் தேதி எக்ஸாமு, 9ஆம் தேதி சிட்டி இன்டிமேட் வரணும். எங்களுக்கு வந்ததே 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் வந்துச்சு. இதனால் எங்களால் ட்ரெயின் டிக்கெட் போடுறதுக்கும் பாசிபிள் இல்லாமல் இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகணும்னாலும் பஸ் ஃபேர் அதிகமாக இருக்குது, பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன்.